பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அதிகாலையில் ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட நம் ஏன் அதிகாலையில ஜெபிக்க வேண்டும்? நேற்றைய தினத்துல பார்த்தோம், நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்தவான்களும் கூட ஜெபித்தார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைய தினத்துல அதிகாலை ஜெபம் எதற்காக, நாம் ஏன் கட்டாயம் ஜெபித்து ஆக வேண்டும்? நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அதிகாலையில ஒரு சில நாட்கள் எழுந்து ஜெபித்து இருப்பாங்க, இன்னும் ஒரு சில நாட்கள்ல நன்றாக தூங்கி கொண்டு இருப்பாங்க. அவர்களால எழுந்து ஜெபிக்க வேண்டுங்கிற அந்த ஒரு உற்சாகம் இருக்காது அவர்களுக்குள். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களிடத்துல, ஜனங்களிடத்துல ஓமைகளாக பேசுகிறார். பேசும் பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நீங்க பார்க்கும் பொழுது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. நம்ம காலையில எப்பெல்லாம் தேவனுக்கு இடத்தை கொடுக்காமல் தேவன் நேரத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம ஜெபித்து இருப்போம் இல்லையா, ஜெபித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோம், உடம்பு சரியில்லை, நமக்கு முடியல, எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு வந்தோம், டயர்டா இருக்கு, அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். ஆனா எல்லா நாளுமே கர்த்தாவே இன்னைக்கு யூஸ் பண்ணிடுங்க, என்னால ஜெபிக்க முடியல, தூக்கமா இருக்குது, என்னால முடியல, அப்படி என்று நம்ம சொல்லும் பொழுது பிசாசு இதைதான் எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிற சத்ருவானவன். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால அவன் வந்து நமக்குள்ள கிரியை செய்கிறான். இப்போ இங்க நம்ம நல்லாவே வாசித்தோம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு. நம்மளுடைய சத்துரு யாரு? சாத்தானானவன் தான் இல்லையா? அவன் வந்து நமக்கு என்ன பண்றான், நம்மளுடைய இருதயத்துல களைகளை விதைக்கிறான். நானே சில நேரங்கள்ல அதிகாலையில, நான் எப்பொழுதுமே அதிகாலையில 3 மணி அதுக்குள்ள எழுந்திருக்கிறது வழக்கம். ஆரம்பத்துல எனக்கு அது இல்லாமல் இருந்தது. ஆனா தற்சமயத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அப்படி இருப்பேன். மீதி நாட்கள்ல நான் எழுந்து என்னால 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ நான் ஜெபிக்கிறது உண்டு. ஜெபிக்காமல் என்றைக்கெல்லாம் ஒரு வேளை எனக்கு முடியவில்லை என்று தூங்குகிறோனோ அன்றைக்கு என்ன ஆகும்னா, தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத சிந்தைகள் அந்த நேரத்துல நமக்கு வந்து போகும். அன்றைய தினம் நமக்கு வேறு விதமாவே இருக்கும். நமக்கே தோணும், இன்னைக்கு நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கவே இல்லை, நமக்கு வேறு விதமா ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகள் இருக்கிறது, எது செஞ்சாலும் ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே உணர ஆரம்பிச்சிருவோம். இந்த தாவீது சொல்லுகிறார், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம அப்படி இருக்கிறோமா? நித்தம் விழித்திருந்து நம்ம அந்த போல செய்யறோமா? இல்ல. நம்ம தூங்கும் போது என்ன பண்ணுவாங்க, சத்ருவானவன் வந்து களைய விதைப்பான். நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுக்கல, இப்பொழுது அது என்னுடைய நேரம், அதை நான் கிரியை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நமக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் எல்லாம், எப்பொழுதோ நடந்த சம்பவங்கள், என்றைக்கோ கேள்விப்பட்ட காரியங்கள், என்றைக்கோ பார்த்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய நினைவுக்கு அந்த நேரத்துல வந்து போகும். அதிகாலையில் எழுந்துச்சா நம்ம இப்படி தூங்கி விட்டோமே, தேவையில்லாத சொப்பனங்கள் நமக்குள்ள வந்ததே என்று நம்ம நினைப்போம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு என்ன தேவையோ எதை நமக்குள்ள விதைத்தால் அந்த வார்த்தைகள் நம்மள கர்த்தரிடத்துல சேர விடாமல் பண்ணுமோ, ஜெபிக்க விடாமல் பண்ணுமோ, வேதம் வாசிக்க விடாமல் பண்ணுமோ, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விடாமல் பண்ணுமோ, அப்படிப்பட்ட கலைகளை நமக்குள்ள அவன் என்ன செய்வான், விதைத்து விட்டு போய் விடுவான். நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் அவன் நமக்குள்ள வந்து கிரியை செய்யறான். இதுவே இது பரவாயில்ல, நான் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறது, ஒரு 1/4 மணி நேரமாவது ஜெபித்து விட்டு நான் படுத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுந்து அந்த நேரத்தை முக்கியத்துவப்படுத்தி, ஆண்டவரே எனக்கு இப்படி பலவீனமாக இருக்கிறது, எனக்கு பலப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்து. ஆவியானவர் அதிகாலையில நம்மளை எழுப்புகிறது யாரு? ஆவியானவர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதும் ஆவியானவர் நம்மளோடு கூட இணைந்து கொள்கிறார். ஏன்னா நம்ம ஜெபிக்கிற விதம் இன்னது என்று நமக்கு தெரியாது இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அவர் தான் நம்மளை வந்து எழுப்புறாரு, அவர் தான் நம்மளோட இணைந்து கொள்ளுகிறாரு. நம்ம ஜெபிக்கிற விதம் இன்ன விதம் என்று தெரியாது இருக்கிறதுனால அவர் வந்து நமக்கு நம்மளோடு இணைந்து நமக்குள்ள இருந்து ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது
அப்படி ஆவியானவர் கிரியை செய்யறார். நம்ம கேட்கணும், ஆவியானவரே என்னை எழுப்பும் போதே ஜெப விண்ணப்பத்தோடு ஜெப ஆவியோடு என்னை எழுப்புங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்லும் போது நீங்கள் என்ன நேரத்துக்கு கேட்குறீங்களோ கட்டாயம் அவர் உங்களை எழுப்புவார். அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இல்லை என்றால் சத்ருவானம் அதை பயன்படுத்தி கொள்வார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி. அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் எழுந்து எங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்ள பிசாசானவன் எங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யாதபடிக்கு அந்த அதிகாலை ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு ஜனங்களோட பேசும் பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.